வெஜிடபிள் குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை, 1/2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சோம்பு, 2 ஏலக்காய், கொஞ்சமாக கிராம்பு, கொஞ்சமாக முந்திரி பருப்பு, இஞ்சி பூண்டு எடுத்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் தேங்காய் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ காய்களை கட் பண்ணி வச்சுக்கோங்க. குக்கரில் ஆயில் ஹீட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதும் 2 பட்டை பீஸ் போட்டு தாளிச்சிக்கோங்க. 2 பிரியாணி இலையும் போட்டு தாளிச்சிக்கிட்டு வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுக்கோங்க. போட்டுட்டு வெங்காயம் வதங்கினதும் ஒரு தக்காளி பழம் மட்டும் போட்டு நல்லா தக்காளி மசிய விட்டுட்டு காய்களை போட்டுக்கோங்க. காய்கள் போட்டுட்டு காய்க்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் மிளகாய் பொடி, 1/2 ஸ்பூன் கொத்தமல்லி பொடி போட்டுக்கோங்க. போட்டுட்டு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா எல்லாம் போட்டு கொஞ்சம் நேரம் மசாலா எல்லாம் பச்சை வாசனை போகிற முடிய நல்லா வதக்கி விடுங்க. கொஞ்ச நேரம் நல்லாவே வதக்கி விடுங்க. நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இப்போ மிக்சியில் தண்ணி விட்டு அதையும் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தண்ணி கொஞ்சம் தண்ணியே வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு விசில் வச்சு எடுத்தாலே குருமா ரெடி ஆகிடும். இந்த குருமா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது பரோட்டா, பூரி, சப்பாத்தி 3க்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.